பேச்சு அம்மா ரவியை பார்த்து, அம்மா நீ யார் தம்பி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ரவி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் எப்படியாவது சமாளிக்கிறோம், இங்கே இருக்கிற செடியை வாங்குகிறோன்னு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம். அதாவது மேடம், நாங்கள் ஒரு நியூவாக ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம் எங்கள் நர்சரியில். பழைய செடிங்களாம் வாங்கிட்டு நாங்கள் உங்களுக்கு புது செடி கொடுக்க போகிறோம். அப்படியா? புது செடினா என்ன செடி? அது இப்போ உங்கள் பங்களா ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி எங்ககிட்ட ஹேங்கிங் பிளான்ட்ஸ் இருக்குது, இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குது, அப்புறம் க்ரோட்டன்ஸ் இருக்குது, ஆர்ச்சிட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்க இந்த மல்லிகைப்பூ செடி, ரோஜா பூச்செடி நீங்கள் எங்ககிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேச்சம்மா மனசுக்குள்ளேயும் ஒரு யோசனை தோணுச்சு. இதெல்லாம் மதுரா தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவா. சரி எடுத்துக்கோ, முதல்ல நீ உங்ககிட்ட இருக்க செடியெலாம் கொண்டு வா, அது எங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் எங்கள் செடி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னாங்க. சரிங்க மேடம், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா. சரி எதுக்கும் ஒரு தடவை அங்கே ஒரு சின்ன வீடு இருக்குல்ல, காம்பவுண்ட் ஒட்டி. ஆமாம், அங்கே ஒரு பெரியவர் இருக்கார், அந்த தாத்தா கிட்ட போய் கேட்டுக்கோ, அவர் உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னாங்க. சரிங்க மேடம். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னாங்க. என்ன மேடம்? இப்போ நீ ஒன்றும் கேட்க வேணாம், முதல்ல நீ உன்கிட்ட இருக்க செடியெலாம் கொண்டு வா, அதெல்லாம் எனக்கு பிடிக்குதான்னு பார்க்குறேன், இல்லைன்னா நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னாங்க. சரியான வீடா கண்டியாக இருக்காளே, எப்படியாவது நான் செடியை வாங்குகிறேன் அப்படின்னு. சரிங்க மேடம், நாளைக்கே நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். கேட்டில் வாட்ச்மேன், என்னப்பா செடி என்ன சொன்னாங்க மேடம்னு? நாளைக்கு செடி கொண்டு வர சொன்னாங்க. அப்படியா? சரி சரி, அம்மா எதுவும் என்கிட்ட சொல்லலையே. யார் வந்தாலும் முன்னாடியே சொல்லிடுவாங்க இங்கேருந்து இது கொண்டு வருவாங்கன்னு, அதான் கேட்டேன். சரி சரி நீ கிளம்பு அப்படின்னாரு. அப்பா பயங்கர டைட்டாக இருக்குடா செக்யூரிட்டி அப்படின்னு நினச்சிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே ரவிக்கிட்ட உட்காந்தான். சூர்யா கிட்ட வந்தான். அண்ணன் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னே. டேய் நீ வேற வெறுப்பேத்தாதரா, அவள் வேற ஒரு கிரிக்கி சொல்லிட்டு போனாள், செடியை கொடு. அதில் வேறு அம்பர்லா டைப்பில் வேற கேட்குறா. இதெல்லாம் ஆகிற காரியமாட்டான். கட்டாயமாக ஆகும். எப்படிரா சொல்கிற? நான் ரொம்ப தூரம் சைக்கிளில் போயிட்டேனே. அப்பா எவ்வளோ தூரம் சைக்கிளில் போயிருக்கேன் தெரியுமா? இதுக்கே நீங்கள் அந்த கமிஷனில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷேர் நீங்கள் கொடுத்துட்றீங்க அப்படின்னா. வேலை நடக்கட்டும், அப்புறம் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். நீ கதையை சொல்கிறேன். கதையா? நான் அலைஞ்சிட்டு வந்தது உங்களுக்கு கதையா அப்படின்னா. பின்ன என்னடா, இந்த மாதிரி யாராவது ஒரு ஆர்டர் கொடுப்பாங்களாடா? இதை வேற நீ தலையில் தூக்கிட்டு ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க. சரி ஏதோ நீயாச்சு அவளாச்சு, முதல்ல நீ சொல்லு அப்படின்னு. நான் அவ்வளோ தூரம் போனேன்னு சைக்கிளில், எவ்வளோ தூரம் மிதிச்சேன்னே தெரில. ஒரு வீடாக பார்த்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். அங்கே பார்த்தா ஒரே பங்களா டைப் வீடாக இருக்குது. ஏண்டா இந்த பக்கம் வந்தோன்னே சைக்கிளை திருப்பினேன் பாருங்க, கண்டேன் சீதையே அப்படின்ற மாதிரி செடியை பார்த்துட்டேன்னே. இதில் உனக்கு ராமாயணம் வேறு. சொல்லு. அந்த கேட் வாட்ச்மேன் எத்தனை கேள்வி கேட்குறான். அவனை சமாளிச்சுட்டு உள்ளே போனால் அந்த அம்மா அதுக்கு மேலே கேள்வி கேட்குது. அதுக்கு தான் சொன்னேன், இந்த இதெல்லாம் வேணாம் விட்டுறா அப்படின்னு. கேளுங்கண்ணே, எப்படி முடிச்சுட்டு வந்திருக்கேன் ஆர்டருன்னு. சொல்லு. நான் ஒரு ஸ்கீம் எங்கள் முதலாளி சொல்லியிருக்காரு. என்னடா சொன்னேன் நான்? கேளுங்கண்ணே, முடிச்சிட்ட பிறகு என்ன வேணாலும் கேளுங்க. கேள்வி அப்புறமா கேளுங்க. சரிங்க முதலாளி, இப்போ நீங்கள் பேசுங்க. எங்கள் முதலாளி ஒரு நியூ ஸ்கீம் வச்சுருக்காரு. இந்த ஆர்ச்சிட் பிளான்ட்டு, நியூ பிளான்ட்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். சரி, உங்கள்கிட்ட இருக்கிற பழைய பிளான்ட்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆமாம், நீ எதுக்கு பழைய பிளான்ட்லாம் கேட்குற அப்படின்னுச்சு. அடுத்து ஒரு பிட்டை தூக்கி போட்டேன். இல்லை, நாங்கள் நியூ ஸ்கீம் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், உங்கள் பங்களாவும் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னு என்னமோ சொல்லி வச்சுட்டேன்னே. ஒரு அரை மனசோட சரிப்பா நாளைக்கு கொண்டு வா, பிடிச்சிருந்தா தருவேன், இல்லைன்னா அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொல்லலை யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு. நீ தான் என்னமோ ஜாக்பாட் ராடுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க. சரி பார்ப்போம் அப்படின்னு. சரிடா, இது ஒரு பிளான்ட்லாம் 1000 ருபீஸ்க்கு மேலே போகுமேடா, எப்படிடா எடுத்துகிட்டு போக வர நமக்கு வண்டி சார்ஜே அதிகமாயிருமே. அண்ணே, சின்ன மீனை போட்டால் தான் பெரிய மீனை பிடிக்க முடியும்,
கொஞ்சம் மனசு வைங்கன்னு. சே, நேரம் நல்லா ஆடிட்டுருக்குடா. உன்னை வேற நிறைய வந்து தத்துவம்லாம் பேச வச்சிருச்சு. போ, என்னமோ செய், எத்தனை பிளான்ட் வேணுமோ எடுத்துகிட்டு போ அப்படின்னு அரை மனசாக தான் ரவி சூர்யா சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் ரவிக்கு எப்படியாவது இந்த ஆர்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், நம்ம கமிஷனை வாங்குகிறோன்ற முடிவோடு உட்காந்துருந்தோம். இங்கே மதுரா மோஸ்ட்லி எல்லா வேலையும் ரெனோவேஷன் முடிஞ்சிருச்சு. கார்டன் கொஞ்சம் வேலை இருந்தது, அதை தான் வந்து பார்த்துட்டு வந்தான். அந்த தோட்ட வேலை செய்கிறவங்க எல்லோரும் அவங்க வேலையை முடிச்சுட்டு மதுராக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மதுரா வந்து பார்த்தா, சரி சரி, நீங்கள் இந்த மரங்கள்லாம் அழகாக கட் பண்ணியிருக்கீங்க, சூப்பர், வெரி குட் அப்படின்னா இப்படி ஒவ்வொரு செடியாக பார்த்துட்டு வந்தான். அப்புறம் அந்த காம்பவுண்ட் வாலை வந்து ஒட்டி இருக்கிற அந்த செடிங்களையும் அந்த வால்கோட கொஞ்சம் ஹைட்டாக நல்லா அது நல்லா ஒரு வாட்டி ட்ரிம் பண்ணாமல் வளர்ந்துருந்தது. அதெல்லாம் நல்லா காம்பவுண்டு வால்க்கு மேலே அளவுக்கு போகிற அளவுக்கு விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ஹைட்டோடு வச்சு நல்லா ட்ரிம் பண்ண விட்டு சொன்னான். அந்த வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இப்போ வந்து சுரேஷ் நம்ம அந்த நர்சரி இருக்கார்ல, சூர்யாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், பிளான்ஸ் கிடச்சிருச்சா என்னன்னு கேளுங்க அப்படின்னு கேட்டான். இதுவும் மதுரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணான். சார், நான் வந்து நேற்று வந்தோம் இல்லைங்களா மேடம், நானும் வந்தோமே. யார் நீங்கள் அப்படின்னு கேட்டான் சூர்யா. மதுரா. மறக்கிற பேரா அது, சொல்லுங்கள் சார் அப்படின்னா. செடி ரெடி ஆகிடுச்சிங்களா அப்படின்ட்டு. சூர்யா எதுவும் பேசல, அமைதியாக இருந்தான். என்ன சார் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க? சார், சும்மா வெறுப்பேற்றாதீங்க, அந்த அம்மா ஒரு பிளான்ட்டை கொடுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய செடியா? எவனாவது கொடுப்பானா? அவங்க தான் கேட்குறாங்கன்னா நீங்களும் வந்து திருப்பி ஃபோன் பண்ணி கேட்குறீங்களே, இது நியாயமாக உங்களுக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு இருந்த ரவி டபக்குன்னு ஃபோனை வாங்கி, சார் செடிலாம் ரெடி ஆகிடுச்சு, மேடம்கிட்ட கொடுங்க அப்படின்னா. ஆமாம், சின்ன முதலாளி பேசுகிறாரு, நீங்களே பேசுங்க அப்படின்னா சூர்யா. அண்ணே கொஞ்சம் பேசாமல் இருங்க அண்ணே, நம்பிக்கை இழந்துடாதீங்க. எங்கடா நம்பிக்கை வரும்? முதல்ல அந்த பொம்பளை கொடுக்க மாட்டேன்னு ஒன்று அனுப்பிச்சி விட்ருக்கா, இவ வேற இப்படி தான் வேணும்னு நின்றுட்டுருக்கா, நீ வேற முடிச்சிருவேன்ற, எனக்கு தலை சுற்றுதுடா அப்படின்னா. அதுக்குள்ள லைனில் வந்து மதுரா வந்தா. ஹலோ அப்படின்னா. மேடம், நான் ரவி பேசுகிறேன். ஆமாம், சின்ன முதலாளி பேசுகிறாரு, பேசுங்க மேடம் அப்படின்னு. அண்ணே சும்மா இருங்கண்ணே அப்படின்னா. சொல்லுங்கள், உங்கள் ஓனர் இல்லையா, சூர்யா இல்லையா அப்படின்னு கேட்டா. என்ன ஏன்டா கேட்குறா, உங்ககிட்டே பேச சொல்லுன்னு. இல்லை, பக்கத்தில் போயிருக்காரு அப்படின்னு. ஓ அப்படியா, சரி, பிளான் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டா. சூர்யா, ஆமாண்டா, குக்கரில் வேக வச்சுருக்கேன், ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லு அப்படின்னு. அண்ணே சும்மா இருங்க அண்ணே, நான் எப்படியாவது இந்த டீலை முடிக்கிறேன்னா இல்லையா பாருங்கள் அப்படின்னா. சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு திருப்பி கேட்டால் மதுரா. மேடம், எனக்கு ஒரு 2-3 days டைம் கொடுங்க. அதுக்குள்ளே கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால். கிடைச்சிரும், கட்டாயம் கிடச்சிரும். அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்போ மதுரா யோசிச்சா. சரி, இங்கே கிடைக்கலன்னா வேறு எங்கேயாவது வேறு ஊரில் ஏதாவது தேட முடியுமா? ஆமாண்டா, இந்த செடிக்காக என்னை ஊராக அலைய விடுறா பாடுறா. நான் அப்போவே சொன்னேன் முடியாது மேடம்னு சொல்லி வைடா அப்படின்னா. அங்கே யார் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு புது கஸ்டமர் வந்து பேசிகிட்ருக்காரு. புது கஸ்டமர். ஓகே, ஸோ ரொம்ப பிஸியாக இருந்தால் நான் அப்புறம் பண்ணுறேனே அப்படின்னா மதுரா. இல்லை மேடம், நான் எப்படியாவது அதான் நான் முன்னே சொன்ன மாதிரி தான், ஒரு 2-3 days டைம் கொடுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுறோம். மதுரா சொன்னால், உங்கள் ஓனர்கிட்ட சொல்லுங்கள், இங்கே ஹோட்டலில் உள்ள ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்கள் பிளான்ட்டுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நேரம் கிடச்சா ஒரு நாள் எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க, உங்கள் முதலாளி வந்தால் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா. சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டா. என்னடா சொன்னான் ஒன்று, உங்களை எப்படியாவது செடி ரெடி பண்ண சொன்னாங்க, ஊராலே சொல்கிறாளா, செஞ்சிடலாம். அதோட உங்களை ஹோட்டலுக்கு வந்து பார்க்க சொன்னாங்க. அங்கே எதுக்கு? ஆனால் தெரியலண்ணே,
நான் போய் அந்த அம்மாக்கிட்ட இந்த செடியை வாங்கிடுறேன், வாங்கிட்டு அப்புறமா ஹோட்டலுக்கு போகலான்னு. அதுக்குள்ளே திருப்பி ஃபோன் வந்தது. சுரேஷ் ஃபோன் பண்ணான். அண்ணே சூர்யா இருக்காரா அப்படின்னு கேட்டான். அண்ணே சுரேஷ் என்ன பண்ணுறாங்கண்ணா. சரி கொடு அப்படின்னு வாங்கி பேசினான். நல்ல வேலை அவள் இல்லையே அப்படின்ட்டு ஃபோனை வாங்கினான். சொல்லுங்கள் சுரேஷ்னு. சூர்யாண்ணா நீங்கள் ஒரு தடவை நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வரீங்களா அப்படின்னா. ஏன்னா சூர்யாவுக்கு சுரேஷ் நல்ல பழக்கம். அப்பப்போ கார்டனில் ஏதாவது செடி மாற்றணும்னா சூர்யா தான் வந்து மாற்றி கொடுப்பான். ஏன்பா என்ன விஷயம் அவனோன்னு. இல்லைண்ணே நீங்கள் கொஞ்சம் வாங்கலைண்ணே. இப்போ எதுவும் வேலையாக இருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம் கொஞ்சம் வேலை இருக்குன்னு. ரவி இல்லை. என்ன வேலை இருக்குது, சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, கிளம்பி போயிட்டு வாங்க அப்படின்னா. டேய் இப்போ நீலாம் என்னை வேலை விட ஆரம்பிச்சிட்டடா, எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு. இல்லைண்ணே நமக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா நம்ம தானே போய் ஆகணும். சரிங்க முதலாளி, இப்போ நீ தான்டா முதலாளி. சரிங்க சுரேஷ் நான் வரேன் அப்படின்னு. ஒரு 1/2 ஹவரில் நான் வரேன் அப்படின்னு. ரவியும் சூர்யாவும் நர்சரியை பூட்டிட்டு பைக்கில் வந்தாங்க. வந்துட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் எல்லா ஒர்க்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தா மதுரா. ராமு, பாபு, சுரேஷ்லாம் அவங்கவுங்களும் ஒரு வேலை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து சரியாக பண்ணுறாங்களான்னு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மதுரா வந்து கீழே இறங்கி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்தா. அப்போ சூர்யாவும் ரவியும் உள்ளே வந்தாங்க. வாங்க உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐயோ என்ன சொல்ல போகிறாளோ தெரியலையே அப்படின்ட்டு. சொல்லுங்கள் மேடம் உடனே. மிஸ்டர் சூர்யா உங்களுக்கு இன்னொரு ஆர்டர் நான் கொடுக்க போகிறேன், அதையும் ஏதாவது எடாகுடமாக கொடுத்துறாது தாயே அப்படின்னு நினச்சிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போது இப்போ இந்த இது இருக்கு இல்லைங்களா, கார் பார்க்கிங் இருக்குல்ல. ஆமாம், அங்கே வந்து ஸ்டாண்டில் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வெயில் தாங்குற மாதிரியான செடி இருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி புஷ்ஷாக இருக்கணும். அப்படி ஒரு 2 செடி வேணும். சரி என் கூட வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனேன். ரவியில் போங்கண்ணே அப்படின்னு. நீ போடா அப்படின்னு. இல்லை நீங்கள் தானே ஓனருன்னு. எனக்கு அவள் பேச பேச தலை சுற்றுறா, தயவுசெய்து நீ போடா அப்படின்னா. மதுரை பின்னாடி ரவி வந்துகிட்டே இருந்தான். திரும்பி பார்த்து சூர்யா எங்கன்னு. அண்ணன் பின்னாடி வர்றாரு அப்படின்னு. சரி வரட்டும் அப்படின்னு. அப்புறம் வந்து நின்னா வந்துட்டு இப்போ இந்த ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ணணும். இதில் வந்து எந்த நல்ல பூ சின்ன பூவாக இருக்கணும், அந்த மாதிரி பூக்கிற கொடியான செடி வேணும் அப்படின்னு சொன்னான். கொடியான செடி வேணுமா? நான் சொல்லலை, வில்லங்கமான ஆர்டரை தான் கொடுப்பான்னு. நீ தான் அக்கான்னு கூட்டிகிட்டு வர, எப்படியே பண்ணு அப்படின்னு. இருங்க மேடம் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னா. இது வந்து மகிழம்பூ மரம் இல்லையா? ஆமாம், நம்ம வந்து இது நான் எப்படி வெட்டியிருக்காங்க பாருங்கள். ஆமாம் மேடம் நல்லா அழகாக தான் இருக்குது. அது இது மட்டும் பத்தாது, இதுலேருந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு கொடி ஹேங்கிங்கில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான். அப்படின்னா ஏதாவது பார்க்குறேன் மேடமா, பிளான்ஸ் எதுவும் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னா. அப்புறம் அதேமாதிரி பக்கத்து ட்ரீஸையும் காட்டினான். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட பாரிஜாதம் பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டால். இருக்காது, ஆனால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு. அப்போனா நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து கேட்லேருந்து நம்ம போர்ட்டிக்கோ வரையும் இது ஒரு நல்ல கர்வாக இருக்கு இல்லையா, அது வரிசையாக வைக்கணும் அப்படின்னு. தொட்டியில் இல்லை, நம்ம மண்ணிலே வைக்கிற மாதிரி எனக்கு செடி வேணும். அப்புறம் அதனுடைய மெயின்டெனன்ஸும் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுங்க எனக்கு அப்படின்னா. சரி கொடுத்துட்றேன் அப்படின்னா. இப்போ தான் சூர்யாவுக்கு மனசில் கொஞ்சம் தெளிவு வந்திருக்கு. எப்பாடா ஏதோ கொஞ்சம் நல்லா ஆடுறா பேசுகிறாடா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து சரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ கார் கேரேஜ் இருக்குல்ல, ஆமாம், அதில் வந்து அந்த கேரேஜில் வந்து சுற்றியும் கொஞ்சம் ஹேங்கிங், ஒரு சின்ன பிளான்ட்டாக ஹேங்கிங் பிளான்ட் வரணும், ஆனால் பூ இருக்கிற மாதிரி இருக்கணும்னு. செஞ்சிடலாம் அப்படின்னா. அப்புறம் மாடிக்கு வந்துட்டு இதான் இந்த பால்கனி தான் பார்த்துக்கோங்க, இதில் தான் நீங்கள் வந்து செடி கொண்டாந்து வைக்கணும். என்ன செடி? ரோஜா செடி, மல்லிகைப்பூ செடி. ரவியை பார்த்துக்கடா அப்படின்னு இப்படி கண்ணால் காமிச்சான். மேடம் அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்படியா 2-3 டேஸ் ஆகுன்னு சொன்னீங்க. சூரிய அப்படி முழிச்சான். டேய் சும்மா இருடா அப்படின்னு. என்ன ரவி, என்ன சூர்யா நீங்கள் உங்களுக்கு அந்த செடி கிடச்சிருச்சான்னு? இல்லை மேடம், ஒரு பக்கத்தில் உள்ள ஊரில் கேட்டிருக்கேன்,
ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் இவன் 2-3 டேஸ் ஆகும்னு சொன்னான். அப்படியா, சரி சரி. ரெண்டாவது வந்து இந்த இந்த பால்கனி பார்த்துக்கிட்டிங்களே, ஆமாம் சர்க்கிள் டைப்பில் தான் இருக்குது. இதை நீங்கள் ஆஃபாக பிரிச்சுட்டேன். அந்த பக்கம் ரோஜா செடி, இந்த பக்கம் மல்லிகைப்பூ செடி வச்சுருங்க. ரெண்டாவது தொட்டியை நல்லா கொஞ்சம் பெரிய தொட்டியாக வரட்டும் பார்த்துக்கோங்க. அப்படியா? ஆமாம் சார். ஏன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக வைக்க போகிறோம். நல்ல பெரிய தொட்டியாக இருக்கணும். அடியில் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேட் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து ஃப்ளோரில் வரக்கூடாது, அந்த பிளேட்லேயே தான் நிற்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்படியே பார்த்தோம். சரி அது சரி பண்ணிடலாம், அது ரெடி பண்ணிடுறேன் நான் அப்படின்ட்டு. இதுக்கெலாம் எவ்வளோ ஆகுதுன்னு நீங்கள் எனக்கு ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுங்க அப்படின்னா, கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அவனுக்கு ஒரே தலையாக சுற்றுச்சு. எப்பா என்னென்னமா யோசிக்கிறாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். சுரேஷில் என்ன சூர்யா பார்த்துட்டிங்களான்னு, பார்த்துட்டேன்னு கணேஷ் வேகமாக ஒரு ட்ரேயில் காஃபி வச்சு கொண்டு வந்தான். அங்கே உள்ள எல்லாருக்கும், சூர்யாவுக்கு, ராமுக்கு, பாபு, சுரேஷ், மதுரா, எல்லோரும் உட்காந்து அங்கே உள்ள ஒரு டேபிளில் உட்காந்து காஃபி குடித்தாங்க. குடித்து முடிச்சுட்டு ரவிக்கும் மதுரா பின்னாடியே நடந்து வந்தது. ரொம்ப டயர்டாக இருந்தது. அவள் பேசுறதெல்லாம் கேட்க அவனுக்கு பயங்கர டென்ஷன் வேறு ஏறிட்டு இருந்தது. எப்பட்றா இதெல்லாம் நம்ம பண்ணுறதுன்னு. ஏன்னா அவங்கிட்ட இருக்கிற பிளான்ஸை கேட்டால் அவன் வந்து குடிச்சிருவான். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டால யோசிச்சுட்ருக்கா அப்படின்ட்டு தலைவலியோடு இருந்துகிட்டு இருந்தான். கணேஷை பார்த்தான். என்னென்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் கணேசரை சூர்யாவை பார்த்து. இல்லை, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி நீ எனக்கு தலைவலியாக இருந்தது, நேராக காஃபி கொண்டு வந்து கொடுத்தடா, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா. என்னாச்சு, ஏன் உங்களுக்கு தலைவலிக்குது அப்படின்னு கேட்டால் மதுரா. எல்லா காரணமே நீ தான், சொல்லவா முடியும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னா. ரவி, இல்லை நீங்கள் பேசினாலே அண்ணனுக்கு தலைவலி வந்தது மேடம். சூர்யா பார்த்தா, நான் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி எதுவும் சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்டேன். அடாடா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் ஐடியா என்ன, உங்கள் நாலேஜ் லெவல் என்ன ரெனோவேஷன், என்ன ஐடியா யாரால் முடியும் அப்படின்னா. சுரேஷ் வந்து சூர்யாவை பார்த்தான். சூர்யாவை பற்றி சுரேஷ்க்கு நல்லாவே தெரியும். சூர்யா கொஞ்சம் நல்ல ஜாலியான டைப் தான். அவன் நர்சரிக்கு வந்தாலே நல்லா கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அங்கே போனாலே அவனுக்கு டைம் தெரியாது, அந்த மாதிரி நல்லா பேசுவான். இவன் ஏதோ உள்ளே வச்சுட்டு தான் சும்மா இது மதுராவை கேலி பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒன்றும் சொல்லலை, அமைதியாக தலையை குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டான். மதுரா ரொம்ப சீரியஸாக சூர்யா பார்த்தான். ஐசி, நான் அவ்வளோ அழகாக உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துருக்கேனா அப்படின்னு கேட்டான். பின்ன யாரால் முடியும் அப்படின்னா. சரி ரவி, இல்லை இதுக்கு மேலே இருந்தால் ஏதாவது அண்ணன் எல்லாத்தையும் கொட்டிடுவான் வெளியில் அப்படின்ட்டு, அண்ணன் வாங்கண்ணே நம்ம போகலாம் அப்படின்னா. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சூர்யாவும் ரவியும் கிளம்புனாங்க. மதுரை அதுக்கு அடுத்து எல்லாருக்கும் எவ்வளோ பேமெண்ட் ஆச்சு என்ன ஆச்சுன்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே வந்தாள். எப்படியும் ஒரு 25 lakhs கிட்ட வந்துச்சு எல்லாமே. அதை சுரேஷ்ட கொடுத்து எல்லாருக்கும் செட்டில் பண்ண சொல்லிகிட்டு இருந்தா. இங்கே வந்து ரவியும் சூர்யாவும் நர்சரிக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்போ ரவி சொன்னான், அண்ணே நான் ஒரு சின்ன இந்த லோடு ஏற்றுற வண்டி கூட்டிகிட்டு வரேன், 3 சைக்கிள் வண்டி கூட்டிகிட்டு வரேன்னு. சரி, அதில் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல காஸ்ட்லியான பிளான்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்னு. எப்படியும் ஒரு 15,000 ஆகும்டா எல்லாத்தையும். அண்ணே நான் சொல்கிறத கேளுங்க, கொடுங்கண்ணே, அந்த அம்மா வேணான்னு சொல்லிச்சுன்னா பத்திரமா கொண்டு வந்துடுவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னா. சரி எடுத்துகிட்டு போ அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ பைக் எடுத்துகிட்டு போடா, ரொம்ப தூரம் இருக்குண்ணே. நல்ல வேலை நீங்களே சொன்னீங்கண்ணே, என்னால் கால்லாம் வலிக்குது சைக்கிள் மிதிச்சு அப்படின்னா. சரின்ட்டு சூர்யாவுடைய பைக் எடுத்துக்கிட்டான். அவனே இங்கே வந்துட்ட பிறகு பார்த்தா வாட்ச்மேன், என்ன தம்பி சொன்ன மாதிரியே வந்துட்டியே அப்படின்னா. ஆமாம், சரி இருங்க அம்மாக்கிட்ட சொல்லிடுறேன்ட்டு எடுத்துகிட்டு, அம்மா அந்த நர்சரி கார்டன்லேருந்து பையன் வந்திருக்கான் அப்படின்னு.
அப்படியா, சரி சரி வர சொல்லுங்க அப்படின்ட்டு பேச்சியம்மாவும் கீழே வந்தாங்க. வந்துட்டு அந்த பிளான்ஸ்லாம் பார்த்தாங்க. அந்த ஆர்ச்சிட் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு அடுக்கு நல்லா கொத்து கொத்தாக இருக்கிற பூவு, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பிடிச்சி போயிடுச்சு அவங்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ஹேங்கிங் பிளான்ஸையும் பார்த்தாங்க. அப்புறம் பால்கனியில் டெக்கரேட் பண்ணுற அந்த கொடி மாதிரி ஓடுற பிளான்ஸ்லாம் பார்த்தாங்க. ரொம்ப எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குப்பா, இதெல்லாம் நீயே செட் பண்ணி கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோ வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு மனசில் நினச்சிட்டு செய்கிறேன் மேடம் அப்படின்னா. சரி, தோட்டத்தில் அங்கே ஒரு தாத்தா இருக்கார்ல, அவரை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா. ரவி போய் அவரை போய் கூட்டிகிட்டு வந்தான். அவர்கிட்ட சொன்னான், தாத்தா நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து எங்கே வைக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டாவது அந்த ரோஜா செடி மல்லிகைப்பூ செடி இவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. அது வந்து நம்ம சின்னம்மா நினைவாக வச்சுருக்கோமே, அது எப்படி கொடுக்குறது, அவங்க ஆசை ஆசையாக வளர்த்துதாச்சே அப்படின்னா. அப்போ பேச்சு சொன்னால், இல்லை பரவாயில்ல, அதை பார்க்க பார்க்க எனக்கு அவள் ஞாபகமாகவே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் கொடுத்துடலாமே, 1 2 மட்டும் வச்சுக்குவோம் அப்படின்னா. தாத்தாவுக்கு மனசே இல்லாமல் மல்லிகைப்பூ செடிலாம் அந்த அடுக்கு மல்லி, ஒரு அடுக்கு மல்லி, அப்புறம் ஜாதி மல்லி, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அப்புறம் ரோஸ் மல்லி எல்லாம் இருந்தது. அதுமாதிரி ரோஜாவில் நாட்டு ரோஜா, பெங்களூர் ரோஸ் அப்படின்ட்டு வெரைட்டியான ரோஸ் கலர்ஸாக இருந்தது. எல்லாத்தையும் அவருக்கு மனசு இல்லாமல் அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருந்தார். அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி அவர் கண்ணிலேருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரவி பார்த்தோன்னே கஷ்டமாயிடுச்சு. ஏன் தாத்தா அழுகுறீங்க அப்படின்னு கேட்டான். இல்லை, இந்த செடியை வளர்த்தவ இந்த செடி இது அவளுக்கு ஞாபகம் இருக்கிறதுலேருந்து இந்த செடி வளர்த்துட்டு இருந்தா. அவள் தான் ஆசையாக இதுக்கு தண்ணி ஊற்றுவா. அந்த செடியில் இருக்கிற ஒரு பூ கூட பறிக்க மாட்டா. ஏம்மா பறித்து உன் தலையில் ஒன்று வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அவள் சொல்லுவாள், இல்லை வேணாம் தாத்தா, அது அழகாக இருக்குல்ல, அதுக்கிட்டேருந்து வாங்கிட்டு அப்புறம் அதை அழ ஆரம்பிச்சிடாது அப்படின்னுவா. அவள் குழந்தையில் அப்படி தான் சொல்லுவாள். இந்த செடியெலாம் பார்க்கும்போது, இதை வளர்க்கும் போது ஒவ்வொரு நாளும் என்கிட்ட உட்காந்து பேசின அந்த கதைகள்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லுவார். ரவிக்கு கேட்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ அழகாக கூட செடியை நேசிக்க முடியுமா ஒருத்தங்களாலன்னு. ஆமாம், அவளுக்கு செடின்னா அவ்வளோ உயிர். அதுவும் இந்த மல்லிகைப்பூ ரோஜான்னா அவங்க அம்மா மாதிரியே அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார். பேசும்போது அவர் கண்ணீர் வந்து இப்படி வலிஞ்சிக்கிட்டே இருந்தது. ரவியால் அதுக்கு மேலே அந்த பெரியவரை அழ வைக்க இஷ்டம் இல்லை. அப்போ சரி தாத்தா, நீங்கள் பாதி செடி மட்டும் என்கிட்ட கொடுங்க, மீதி நீங்களே வச்சுக்கோங்க. இல்லைப்பா வேணாம், முதலாளி அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு 2 3 செடி தொட்டி மட்டும் வச்சுக்கிட்டு மித்ததை நீ எடுத்துகிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுலேருந்து நான் பதியம் கூட போட்டுப்பேன் அப்படின்னா. சரிங்க தாத்தா, அப்புறம் இந்த பிளான்ட்லாம் வந்து எங்கே அரேஞ்ச் பண்ணுறது, நீ சொல்லிட்டு போ தம்பி, நான் வேலையால் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னார். அப்புறம் எந்தெந்த செடி எங்கெங்கே வைக்கணும்னு சொல்லிவிட்டு, ஏன்னா ரவி ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறதால இதெல்லாம் தூக்கிட்டு மாடிக்கெல்லாம் ஏறி வர ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நல்லா அவ்வளோ தூரம்லாம் மாடி தூக்கிட்டு வர முடியாது, நீ எனக்கு வந்து எங்கே வைக்கணுன்றதை சொன்னீன்னா அதை நான் சரி பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னார். அப்புறம் அந்த ஹேங்கிங் எங்கே வைக்கணும், அந்த கொடி மாதிரி இருக்கிறதெல்லாம் எங்கே வைக்கணும், இன்டோர் பிளான்ட்ஸ் எங்கே வைக்கணும், ஆர்ச்சிட் பிளான்ட் எங்கே வைக்கணும்னு சொல்லி முடிச்சுட்டு, நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குற தாத்தா அப்படின்ட்டு வந்தான். இங்கே அதுக்குள்ளே பேச்சம்மா ஹாலில் உட்காந்துட்டு இருந்தாங்க. வந்து சொன்னேன், அம்மா நான் பிளான்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன்னு. சரிங்க தம்பி, அப்புறம் இதெல்லாம் அடுக்கி கொடுக்குறேன் நீங்களேன்னு. அதை பெரியவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு. நான் வேணால் ஒரு 2 நாள் வந்து கழித்து உங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் அது அப்படியே இருக்கட்டும், இல்லைனா நான் உங்களுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். சரி அப்படியே செய்யுங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம், எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது, சரியாயிடுச்சு அப்படி